அன்பு நண்பர்களே, தடுப்பூசி நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக 100% கெட்டது. தடுப்பூசியை ஒருவேளை நல்லதுன்னு யாராவது சொன்னால் பாவம், அவங்களுக்கு ஒன்றுமே தெரிலன்னு அர்த்தம். அவங்க மேலே கோவப்படாதீங்க. புரியாமல் பேசுகிறாங்க குழந்தைகள் அப்படின்னு அவங்கள நினச்சிக்கணும். பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரைக்கும் 9 மாதம் முதல் 15 வயது வரை உள்ள பள்ளி குழந்தைகளுக்கு வலுக்கட்டாயமாக மீசில்ஸ் அண்ட் ருபெல்லா அப்படிங்கிற எம்ஆர் வேக்சினேஷன் என்ற ஒரு தடுப்பூசியை போட போகிறாங்க. இது ஒரு வன்கொடுமை. முதல்ல எங்களுடைய குழந்தைகளுக்கு என்ன செய்யணுங்கிறத நான் பெற்றோர் தான் முடிவு பண்ணணும். அரசாங்கம் நீ யார் முடிவு பண்ணுறக்கு? அரசாங்க அதிகாரம் இருக்குங்கிறக்காக என்ன வேணாலும் செய்ய சொல்லுவீங்களா? நாங்கள் கேட்டு உட்காந்துருப்போமா? தடுப்பூசி கெட்டதுன்னு நான் மட்டும் இல்லை, டாக்டர் ஃபசூல் ரஹ்மான், டாக்டர் உமர் ஃபருக், டாக்டர் புகழேந்தி, ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. வெளிநாட்டில் உள்நாட்டில்னு 1000 பேர் கத்திகிட்ருக்குறோம். இதில் அலோபதி டாக்டர்கள் அலோபதி டாக்டரே நிறைய பேர் வேண்டான்னு சொல்லிட்டுருக்குறாங்க. பல பேர்த்துக்கு தெரியும் தடுப்பூசி கெட்டதுன்னு. ஏன் வாயை திறக்காமல் இருக்காங்கன்னா, திறந்தா அப்புறம் இந்திய மெடிக்கல் கவுன்சில் தூக்கிடுவீங்க. அப்புறம் சோத்துக்கு என்ன பண்ணுறது? அதை நம்பி லோன் வாங்கியாச்சு, பில்டிங் வாங்கியாச்சு, மிஷின் வாங்கியாச்சு, ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சாச்சு, அசோசியேஷனில் சேர்ந்தாச்சு. இப்படி அலோபதிக்கு எதிராகவோ தடுப்பூசிக்கு எதிராகவோ எந்த அலோபதி டாக்டராவது ஓப்பனாக பேசினா உடனே கட்டம் கட்டி உசு பண்ணிடுவீங்க. அதுக்கு பயந்து சும்மா இருக்கிறாங்க. பொதுமக்களே புரிந்து கொள்ளுங்கள், தடுப்பூசிங்கிறது கெட்டது, நல்லது கிடையாது. ஒருவேளை தடுப்பூசி நல்லதுன்னு எந்த மருத்துவராவது, எந்த அலோபதி மருத்துவராவது, எந்த சுகாதாரத்துறை சேர்ந்தவராவது, எந்த அதிகாரியாவது பேசுகிறதா இருந்தால் ஹீலர் பாஸ்கர் நேரடியாக வாங்க, என் முன்னால் உட்காருங்க, கேமரா வைப்போம், ஷூட்டிங் எடுப்போம், நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லுங்கள். சத்தியமாக யாராலும் சொல்ல முடியாது. நான் 8 வருஷமாக தடுப்பூசி கெட்டதுன்னு உலகத்துக்கு பிரச்சாரம் பண்ணிட்டுருக்கேன். இது வரைக்கும் 200-300 பேர் என்னை கூப்பிட்டு கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டியிருக்கிறாங்க, ஆங்கில மருத்துவர்கள். ஆனால் ஒருத்தர் கூட பேரையும் சொன்னதில்லை, ஊரையும் சொன்னதில்லை, அவங்க கிளினிக் பேரையும் சொன்னதில்லை. அவ்வளவு உங்களுக்கு இருக்கா? தில் இருந்தால், தைரியம் இருந்தால், நெஞ்சில் மஞ்சாசோர் இருந்தால், ஆம்பளையாக இருந்தால், பொம்பளையாக இருந்தால் நேரில் வாங்க, உட்காருவோம், ஒரு ஷூட்டிங் எடுப்போம், யூடியூப்பில் போடுவோம். நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இல்லாமல் சும்மா அதிகாரத்தை மட்டும் வச்சுக்கிட்டு மருந்து மாத்திரை கம்பெனியோட ஜால்ரா போட்டுட்டு தடுப்பூசி நல்லது நல்லதுன்னு எவ்வளோ வருஷம் சொல்லுவீங்க? எங்கள் ஒவ்வொன்றுக்கும் போராட்டம் பண்ணிகிட்டே இருக்கணுமா உங்களுக்கு? இந்த மாதிரி ஊரில் 1000 பிரச்சனை இருக்குது. ஜல்லிக்கட்டுக்கு இப்போ தான் வந்தாங்க, திரும்பி வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. மறுபடியும் தடுப்பூசிக்கு ஓடி வரணும், கொக்கோலாக்கு ஓடி வரணும், ஒவ்வொன்றுக்கும் ஓடி வந்துகிட்டே இருக்கணுமா? ஒரு தடவை சொன்னால் தெரியாது அவங்களுக்கெல்லாம்? எவ்வளோ தடவை சொல்கிறது தடுப்பூசி கெட்டது, போடக்கூடாது? அதனால் கம்பல்சரி போடுறது. பள்ளிக்கூடம் நடத்தும் நிர்வாகமே, பிரின்சிபல்களே, டீச்சர்களே, நீங்கள் முதல்ல தைரியமாக தடுப்பூசி போட மாட்டேன்னு சொல்லுங்கள். என்ன போட மாட்டேன்னு சொன்னால் ஸ்கூல் நடத்த விட மாட்டாங்க. இது அராஜகம். நல்ல விஷயம்னா பொதுமக்கள் வந்து போடுவாங்க. நீங்களே நல்ல விஷயம் சொல்லிக்குவீங்க, நீங்களே கெட்ட விஷயத்தை போடுவீங்க. தடுப்பூசி கெட்டதுங்க. தடுப்பூசி போடுறதுனால எவ்வளோ பிரச்சனை இருக்குது தெரியுமா? குழந்தைகளுக்கு மூளைச்சாவு வரும், ஆட்டிசம் வரும், ஆஸ்மா வரும், வாந்தி பேதி வரும், எல்லா வியாதி வரும். தடுப்பூசி போடுறதுனால தான் எல்லா வியாதி வருது. போடாட்டியும் நல்லது. பொய் சொல்கிறாங்க, ஏமாத்துறாங்க, நம்பாதீங்க. தடுப்பூசி கெட்டதுன்னு எத்தனை பேர், எவ்வளோ பேர் சொல்லிட்டுருக்காங்க. இப்போ நாங்கள்லாம் முட்டாளா? தடுப்பூசி எந்த பொருளை தயாரிக்காங்க தெரியுமா? பாதரசம், இறந்த செல்களை மனமுற்றுக்கு சில பொருட்கள், அலுமினியம் பாஸ்பேட் சல்பேட்டு, திம்மர்சால், குரங்கு கிட்னியிலிருந்து வர சில செல்லு, நியோசான் அப்படின்னு லிஸ்ட்டு போடலாம். 500 பொருள் இருக்குது, மோசமான பொருள். இது இல்லையான்னு சொல்ல பார்க்கலாம். தடுப்பூசியில் இதுக்கு பேர் தடுப்பூசியா? இது நல்லதா? அமெரிக்காவில் தடுப்பூசி போடாமல் இருக்கும் பொழுது 10 பேருக்கு இருமல் வந்திருக்கு. தடுப்பூசி போட்டதுனால 950 பேருக்கு இருமல் வந்திருக்கு. பிரிக் நகரத்தில் தடுப்பூசி போடாதப்போ 143 பேத்துக்கு மூளை நோய் வந்திருக்கு. தடுப்பூசி போட்டதுக்கப்புறம் 513 பேத்துக்கு வந்திருக்கு. எல்லா ரெக்கார்ட்ஸ் இருக்குது, அஃபிஷியல் ரெக்கார்ட்ஸ். அமெரிக்காவில் எம்எம்ஆர் அப்படிங்கிற தடுப்பூசியை போட்டு முடிச்சோடனே 4 மாதத்துக்கு கர்ப்பமாகாதீங்க, ஆனீங்கன்னா குழந்தை நல்லா பிறக்காதுன்னு சொல்லியே தான் போடுறாங்க. இது நல்லதா? டாக்டர் வில்லியம்னு ஒருத்தர் புக் எழுதியிருக்காரு, குட் பை டு ஜெம் தேரின்னு, தடுப்பூசி வரலாற்று மோசடின்னு.
அதை படிங்க, தெளிவாக இருக்கும். படிக்க டைம் இல்லையா உங்களுக்கெல்லாம்? இது ரொம்ப படித்தவங்களே அப்படி தாங்க, மற்றவங்க சொல்கிறத கேட்குறதே கிடையாது. எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணுறாங்க, டாக்டருக்கு திட்டுறாங்க. நான் சொல்லுவேன், ஏங்க நான் 5 மணி நேரம் பேசியிருக்கேங்க, 6 மணி நேரம் பேசியிருக்கேங்க, ஆடியோ உட்காந்து கேளுங்க அப்படின்னு கேட்டால், எனக்கு அதெல்லாம் டைம் இல்லை. டைமே இல்லைன்னா எதுக்கு ஃபோன் பண்ணுறீங்க? நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கீங்க, மருந்து கொடுக்குறது, மாத்திரை கொடுக்குறது. இவங்க ஒரு கெட்ட பழக்கங்க. இந்த மற்றவங்கெல்லாம் பேசுகிறத கேட்குறதே இல்லைன்னு ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க. வாங்க உட்காந்து கேளுங்க. உங்களுக்கு தான் எல்லாத்தையும் நினைக்காதீங்க, உங்களோட தெரிஞ்சவங்களாம் இருக்கிறாங்க. தடுப்பூசி பூச்சானின்னு புக்கு வந்திருக்கு தமிழில், வாங்கி படிங்க, அருமையாக இருக்கும், எல்லாமே புரியும். தடுப்பூசி போட்டால் எஸ்ஐடிஎஸ் அப்படிங்கிறது வரும்னு தடுப்பூசி எழுதியிருக்குது. சடன் இன்ஃபேன்ட் டெத் சிண்ட்ரோம், குழந்தை சீக்கிரமாக செத்து போயிடும் எழுதி வச்சு தான் போடுறீங்க. போலியோ சொட்டு மருந்தில் குரங்கோட கிட்னியில் சில விஷயத்தை பண்ணி அதுலேருந்து எடுக்கிறாங்க, யூரின்லேருந்து. இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட குழந்தைகள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. மேற்கும் காலத்தில் 9 குழந்தை செத்து போச்சு, ரீசெண்டாக 13 குழந்தை செத்து போச்சு, தருமபுரியில் 12 பேர், குஜராத்தில் 2 பேர். இதையெல்லாம் டிவி சொல்லாதே, உங்கள் பேப்பர் சொல்லாதே, டாக்டர் சொல்ல மாட்டாங்களே, செத்து போன பற்றி சொல்ல மாட்டாங்க, நல்லது நல்லதுன்னு பொய் சொல்லுவாங்க. நம்பாதீங்க மக்களே, நம்பாதீங்க. தடுப்பூசி கெட்டது. பாதிக்கப்பட்ட குழந்தையோட லிஸ்ட் வந்து 265 வீடியோ இருக்குது யூடியூப்பில். ஹியர் திஸ் வெல், பிரேக்கிங் த சைலண்ட் ஆஃப் வேக்சின் அப்படின்னு போடுங்க, 265 வீடியோ வரும், எல்லா பாதிக்கப்பட்ட குழந்தைங்களோட வீடியோ, உட்காந்து பாருங்கள். எனவே நண்பர்களே, உலகில் உள்ள அனைத்து பொதுமக்களே, தடுப்பூசி என்பது உலக மக்கள் தொகை குறைப்பதற்காக, டீபாப்புலேஷன் எனப்படும் உலக மக்கள் தொகை குறைப்பதற்காக இஸ்ரேல் நாட்டைச் சேர்ந்த 13 குடும்பமாகிய இலும் நாட்டுகள் எனப்படும் சீக்ரெட் சொசைட்டி எனப்படும் இந்த ரகசிய குடும்பங்கள் கவர்மெண்ட் என்ற பெயரில் ஒவ்வொரு நாட்டிலும் அரசியலையும் அதிகாரத்தையும் பிடித்துக்கொண்டு பொதுமக்களை ஏமாற்றுவதற்காக, தலையில் மொட்டையடிப்பதற்காக உருவாக்கப்பட்ட தடுப்பூசி திட்டம். இது வன்மையாக நான் கண்டிக்கிறேன். 8 வருஷமாக மரியாதையை சொல்லிட்டுருக்கேன், இனிமேல் மரியாதை சொல்ல மாட்டேன், ஃபோர்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். எவ்வளோ தடவை சொல்கிறது, புரியாது. யாரெல்லாம் தடுப்பூசி நல்லதுன்னு சொல்கிறாங்களோ நேரில் வர சொல்லுங்கள், தில்லு என்கிட்ட பேச சொல்லுங்கள். யாரோ சம்பளம் கொடுக்குறாங்க, வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க, ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, இந்த கவர்மெண்ட் அதிகாரிகள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ செய்யணும். அவங்க சொந்த கருத்துக்களை சொன்னாங்கன்னா வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. இதுக்கு சோத்துக்கு பயந்து, வேலைக்கு பயந்து, சம்பளத்துக்கு பயந்து அவங்க பாவம் கவர்மெண்ட் சொல்கிறத பேசிகிட்டு இருக்கிறாங்க. அது கமிஷனர் ஆகட்டும், முதலமைச்சர் ஆகட்டும், யாராக இருக்கட்டும், அவங்களுடைய சொந்த கருத்துக்களை சொல்கிறதில்ல. அவங்க சொந்த கருத்துக்களை வீட்டுக்குள்ளே சொல்லிக்குவாங்க. வெளியே வந்து பப்ளிக்காக பேட்டி கொடுக்கும் பொழுது கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அதான் சொல்லுவாங்க. மாற்றி சொன்னால் வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. அதிகாரிகளே, அரசியல்வாதிகளே, உண்மையை சொல்லுங்கள், வேலை போனால் பரவாயில்ல. சம்பளத்துக்காக தயவு செய்து கவர்மெண்ட் சொல்கிற பொய்களை ஊரில் சொல்லிக்கொண்டு இருக்காதீர்கள். எனவே ஒவ்வொரு பெற்றோர்களும் புரிந்து கொள்ளுங்கள், தடுப்பூசி கெட்டது. ஒவ்வொரு பிரின்சிபலும் புரிந்து கொள்ளுங்கள், தடுப்பூசி கெட்டது. ஒவ்வொரு அதிகாரிகளும், அரசியல்வாதிகளும், கவர்மெண்ட்டும் புரிந்து கொள்ளுங்கள், தடுப்பூசி கெட்டது, கெட்டது, கெட்டது. உங்களுக்கு தடுப்பூசியை பற்றி நிறைய விஷயங்கள் வேணும்னா healerbaskar@gmail.com மெயில் அனுப்புங்க. ஹீலர், HEALER, ஹீலர், BASKAR ஒரு மெயில் அனுப்புங்க. தடுப்பூசி சம்பந்தப்பட்ட அனைத்து விளக்கமான உண்மைகளையும் அதுக்கான யூடியூப் லிங்க்களையும் தெளிவாக ரெக்கார்டிக்கலாக எல்லாமே கொடுக்கப்படும். அது கூட 3 லெட்டர் உங்களுக்கு அனுப்பப்படும். ஒரு லெட்டர் என்ன தெரியுமா? எந்த மருத்துவர் தடுப்பூசி நல்லதுன்னு சொல்கிறாரோ, யார் போட வராங்களோ அவங்ககிட்ட லெட்டர் வாங்குங்க. ஃபிசிஷியன்ஸ் வாரண்டி ஆஃப் வேக்சின் சேஃப்டின்னு ஒரு லெட்டர் இருக்குது. இந்த லெட்டரில் யாருமே கையெழுத்து போட மாட்டாங்க. அந்த தடுப்பூசி ரொம்ப நல்லது, நான் வாரண்டி கொடுக்குறேன் அப்படின்னு கையெழுத்து போட்டால் அதுக்கப்புறம் ஊசி போட சொல்லுங்கள். அந்த லெட்டரில் யாருமே கையெழுத்து போட மாட்டாங்க. ஏன்னா தடுப்பூசி கெட்டதுன்னு அவங்களுக்கே தெரியும். அப்படி அந்த லெட்டரில் கையெழுத்து போட்டு ஊசி போட்டால் அவங்க மேலே கேஸ் போட்டு உள்ளதுக்கு மிதிச்சிடலாம். 2வது, கவர்மெண்ட் ஒரு லெட்டர் கொடுத்துருக்கு, அதை அவங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன் அந்த மெயில் மூலிமா.
அதில் நோ அப்படின்னு போட்டு கையெழுத்து போட்டு கொடுத்தா உங்களுக்கு கட்டாயப்படுத்தக்கூடாது. அதாவது தமிழகத்தில் தடுப்பூசி கட்டாயம் கிடையாது. விருப்பம் இருந்தால் மட்டும்தான் போடணும். அவங்க கட்டாயம் சொல்லியிருக்க மாட்டாங்க. உங்களுக்கு கண்டிப்பாக போடுங்க அப்படின்னு ரெக்கமெண்ட் தான் பண்ணியிருப்பாங்க. அந்த லெட்டர் அனுப்பிச்சுட்றேன். அதில் நோ அப்படின்னு டிக் பண்ணி பேரண்ட்ஸ் கையெழுத்து போட்டு ஸ்கூலில் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் போடக்கூடாது. போட்டால் அவங்க மேலே கேஸ் போடலாம். 3வது, டாக்டர் உமர் ஃபருக்குன்னு இருக்கிறாரு. அவர் கவர்மெண்ட்டுக்கிட்ட ஒரு லெட்டர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அந்த லெட்டர் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன். அது என்ன கேள்வினா, டாக்டர் உமர் ஃபருக் அப்படிங்கிறவர் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருத்துவத்துறைக்கு ஒரு லெட்டரை வந்து அஃபீஷியலாக எழுதியிருக்கிறாரு. அதுக்கு அவங்க பதில் சொல்லியிருக்காங்க. அவர் கேட்ட கேள்வியை சொல்கிறேன். தமிழ்நாட்டில் பிறக்கும் குழந்தைகளுக்கு கட்டாயம் தடுப்பூசி போட்டே ஆக வேண்டும் என்று வலியுறுத்தும் கட்டாய சட்டம் எதுவும் நடப்பில் இருக்கிறதா? இந்த கேள்விக்கு நடப்பில் இல்லை அப்படின்னு கவர்மெண்ட் பதில் சொல்லியிருக்கு. குழந்தையின் பிறப்புச் சான்றிதழ் பெற விண்ணப்பிக்கும் பொழுது தடுப்பூசி போடப்பட்ட விவரங்களை தர வேண்டிய அவசியம் உள்ளதா அப்படிங்கிற கேள்விக்கு அவசியம் இல்லைன்னு பதில் சொல்லியிருக்கு கவர்மெண்ட். குழந்தையின் பெற்றோர் தடுப்பூசி போடப்பட்ட தகவல்கள் தராமல் இருந்தால் சம்பந்தப்பட்ட அலுவலர் பிறப்புச் சான்றிதழ் வழங்காமல் நிறுத்தி வைக்க முடியுமா அப்படின்னு கேட்குறக்கு, பிறப்புச் சான்றிதழ் நிறுத்தி வைக்க முடியாதுன்னு யார் சொல்லியிருக்கா? சுகாதாரத்துறை மற்றும் நோய் தடுப்பு மருத்துவத்துறை இயக்குனருக்காக சென்னை 6 அப்படிங்கிற கையெழுத்து போட்டு ஒரு லெட்டர் இருக்குது. இந்த லெட்டரை மட்டும் கையில் வச்சுங்க. யார் கேட்டாலும் தடுப்பூசி கேட்டாலும் இந்த லெட்டரை கையில் கொடுங்க. மொத்தம் 3 லெட்டர் கொடுக்குறேன். ஒன்று கவர்மெண்ட் நமக்கு அனுப்பிச்சதெல்லாம் நோன்னு போடுங்க. இன்னொன்று டாக்டர் உமர் ஃபருக் அவருடைய லெட்டரை வந்து கவர்மெண்ட்டிட்ட வாங்கின அந்த கேள்வி பதிலுக்கான லெட்டரை கொஞ்சம் ஜெராக்ஸ் எடுத்துக்கங்க. அடுத்தது அந்த தடுப்பூசி போடுற அதிகாரிகிட்ட நான் சொல்கிற ஒரு லெட்டர் வாங்குங்க. ஃபிசிஷியன்ஸ் வாரண்டி ஆஃப் வேக்சின் சேஃப்டி. அதில் கையெழுத்து யாரும் போடவே மாட்டாங்க. அப்படி போட்டுட்டு தடுப்பூசி போட்டால் அவங்க மேலே கேஸ் போட்டு அவங்க வேலையை காலி பண்ணி அவங்கள உள்ள தூக்கி போட்டுடலாம். அதுக்கப்புறம் அவங்க வாய் திறந்து எதுவுமே பேச முடியாது. எனவே பொதுமக்களை புரிந்து கொள்ளுங்கள். இதுவரை 8 வருஷமாக அமைதியாக பொறுமையாக தடுப்பூசி கெட்டதுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் இப்போது வலுக்கட்டாயமாக போடுவது இது ஒரு வன்கொடுமை. அரசாங்கத்தை நம்பாதீங்க. அரசாங்கம் எப்பொழுதுமே மக்களுக்கு கெட்டது மட்டும்தான் செஞ்சுட்ருக்கு, நல்லது செய்கிறதே கிடையாது. ஏன்னா அரசாங்கம் யார் கண்ட்ரோல்லையே இருக்குது, நம்ம நாட்டு கண்ட்ரோலில் கிடையாது. இதை பற்றி பீசோ மாஸ்டரும் நிறையா பேசியிருக்கிறேன், உட்காந்து கேளுங்க. உடம்பில் எந்த நோய் வந்தாலும் ஒரு மருந்து மாத்திரை இல்லாமல் எப்படி குணப்படுத்துறதுன்னு செவி வலி தொடு சிகிச்சை அனாட்டமிக் தெரப்பின்னு 8 வருஷமாக பேசிகிட்டு இருக்கேன். மேலும் சந்தேகங்கள் இருந்தால் 9944221007 அப்படிங்கிற நம்பர் கூப்பிடுங்க. கல்வியை ஒழுங்குபடுத்துவதற்காக இப்போ இருக்கிற கல்வி முறை ஒழுங்காக இல்லை, அதை ஒழுங்குபடுத்துறது எப்படின்னு பானு ஹோம் எஜுகேஷன் பேசிகிட்டு இருக்கேன். மேலும் விவரங்களுக்கு 8220667135 அப்படிங்கிற நம்பர் தொடர்பு கொள்ளுங்கள். www.anatomictherapy.org அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு வாங்க. பல்வேறு விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு healerbaskar@gmail.comக்கு மெயில் அனுப்புங்க. என்னுடைய ஆடியோ வீடியோ புக்கு எல்லாமே இலவசமாக வேணும்னா 1stone9mango@gmail.comக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. உங்களுக்கு என்னுடைய எல்லா ஆடியோ வீடியோவும் இலவசமாக உங்களுக்கு கூகுள் டிரைவில் அட்டாச் பண்ணி வரப்படும். ONESTONENIMANGO@gmail.com. இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்.